அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றைத்தாவி அஞ்சிலே ஒன்றாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அனங்கை கண்ட அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவனம்மை அழித்து காப்பான். ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு புத்திராய தீமகே தந்தனோ மாருதி பிரச்சோத்யாத். ஓம் சுதர்சனாய வித்மகே மாஜ்வாலாய தீமகே தன்ன சக்கர பிரச்சோத்யாத். யோகி ராம் சுரத்குமார் யோகி ராம் சுரத்குமார் யோகி ராம் சுரத்குமார் ஜெயகுரு ராய ஹரிநாராயண ஹரி துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர். உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் வார ராசி பலன்கள் மே 27 முதல் ஜூன் 2 வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. மிதுன ராசி காலபுருஷனுக்கு 3வது ராசி. புத பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது புத பகவான் 12ஆம் இடம் ரிஷபத்தில் இருக்கிறார். குரு பகவானோடு இணைந்திருக்கிறார். உங்களை பொறுத்தவரையிலையும் குரு பார்வை கோடி நன்மை. 4ஆம் இடத்தை பார்க்க போது, 6ஆம் இடம் 8ஆம் இடத்தை பார்க்க போது. ஸோ 11 செவ்வாய் வார இறுதியில் 11ஆம் இடம் வந்து விடுகிறார். இப்படி கிரகங்களுடைய சஞ்சார நிலை மிக சிறப்பாக இருப்பதால் மிருகசீரிஷம் 3-4 பாதங்கள், திருவாதிரை புனர்பூசம் 1-2-3 பாதங்கள் உள்ளடக்கிய இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் நல்லா இருக்குமா அப்படின்னா நல்லாவே இருக்கும், சூப்பராக இருக்கும், எந்த குறைகளும் கிடையாது. 12 புதன் இருந்தாலும் மறைந்த புதன் நிறைந்த தனம் என்று சொல்வார்கள். அதுவும் சுப கிரகங்களான குரு சுக்கிரனோடு இணைந்திருப்பது என்பது சுப செலவைத்தான் காட்டுகிறதே ஒழிய அசுப செலவுக்கு வேலை இல்லை. அடுத்தது இந்த குரு பார்வை அப்படின்னும் பொழுது உங்களுக்கு 4ஆம் இடத்தை குரு பார்க்க போகிறார். 4ஆம் இடம் என்பது மாத்திருஸ்தானம், வீடு வண்டி வாகனஸ்தானம், சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடம். அப்போது பிள்ளைகளுடைய கல்வி வளர்ச்சி மேம்பாடு அடையக்கூடிய ஒரு நிலை, அசையா சொத்துக்கள் மூலம் வருமானம் கிடைக்கும், வண்டி வாகனங்களை வச்சு பழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு நல்ல சம்பாத்தியம் சந்தோஷம் கண்டிப்பாக உண்டு. சொத்து பத்து விற்பது வாங்குவது தொடர்பில் இருக்கும் அன்பர்களுக்கு நல்லதே நடக்கக்கூடிய ஒரு சூழல். 4ஆம் இடம் கேது இருந்த போதிலும் குரு பார்வை, குரு கேது காம்பினேஷன் சூப்பர். பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க, அற்புதமாக படிப்பாங்க. சொத்து பத்தில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய காலம். நீங்கள் வண்டி வாகனங்கள் கூட பழசு விற்றுட்டு புதுசு வாங்கலாம். 5ஆம் இடத்து அதிபதி சுக்கிரன் 12இல் குருவோடு ஆட்சி பீடத்தில் இருக்கிறார். பூர்வ புண்ணிய ஸ்தானம் வலுப்பெறுகிறது. 6ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். கடன் சுமை படிப்படியாக குறையும். கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள். வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு செல்லவிருக்கும் அன்பர்கள் தாராளமாக செல்லலாம். நல்லதே நடக்கக்கூடிய ஒரு சூழல். இந்த 3ஆம் இடத்தை சனி பார்க்கிறார். இளைய சகோதர சகோதரிகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும், அல்லது அவங்களுக்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு மருத்துவ செலவுகள் வைக்கக்கூடிய ஒரு நிலை. 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடம். அந்த முயற்சி ஸ்தானத்தை சனி பார்க்குறாருன்னா அப்போ முயற்சி திருவினையாக்குமா? இல்லை. முதல் ஸ்டெப்பு ஃபெயிலியர் ஆகலாம், அடுத்தது கண்டிப்பாக சாதிக்கக்கூடிய ஒரு நிலை, வெற்றி பெறக்கூடிய ஒரு நிலை நிச்சயமாக இருக்கிறது. 7ஆம் இடத்து அதிபதி குரு 12ஆம் இடத்தில் சுக்கிரனோடு இணைஞ்சிருக்கிறார். வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் செலவினங்கள் ஏற்பட்டாலும் சுப செலவுகளே ஏற்படும். எப்படி அவங்க வீட்டுக்கு உண்டான விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வார்கள். பிள்ளைகளுக்கு கம்ப்யூட்டர், லேப்டாப்பு, துணிமணிகள், ஆர்னமெண்ட்ஸ், அணிகலன்கள் இப்படி வாங்கி தரக்கூடிய ஒரு நிலை இருக்கும். மொத்தத்தில் பார்க்கும் பொழுது பெண்களால் ஆதாயமும் உண்டு, பெண்களால் வருமானமும் செலவினங்களும் உண்டு. 8ஆம் இடத்தை குரு பார்க்க போகிறார். வரா கடன்கள் வசூலாகும். இன்சூரன்ஸ் பணம் கிளைம் ஆகி கைக்கு வரக்கூடிய காலகட்டம். வாரிசு இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாரிசாக நியமித்து அவங்களுடைய சொத்து பத்து நகை நட்டு லிக்விட் கேஷ் உங்கள் பெயருக்கு மாற்றி எழுதக்கூடிய விபரீத ராஜயோகம் ஒரு சிலருக்கு அமையும்.
இந்த 8ஆம் இடம் என்பது 7ஆம் இடத்துக்கு 2ஆம் இடமாக 8ஆம் இடம் வருவதால் வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் எப்படி அவங்க பிறந்த வீட்டிலேருந்து லிக்விட் கேஷோ ஜுவல்ஸோ கொண்டு வருவாங்க, அல்லது அவங்க வேலைக்கு போகிறவங்களா இருந்தால் வேலைக்கு போகிற இடத்துல ப்ரொமோஷன் இன்க்ரிமெண்ட் கிடைச்சி அதில் ஒரு வருமானம் சந்தோஷம். மொத்தத்தில் வரா கடன்கள் வசூலாகும், இன்சூரன்ஸ் பணம் கிளைம் ஆகி கைக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம், திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் அப்படின்னு சொல்லலாம். 9ஆம் இடத்து அதிபதி சனி பகவான் 9இல் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார். சிவகடாட்சம் நிறைந்த ஒரு வாரம், சாதிக்கக்கூடிய ஒரு வாரம். சிவனின் அருளால் அத்தனை கடாட்சங்களும் உங்களுக்கு வந்து சேரப்போகிறது இந்த வாரம் அப்படின்னு சொல்லலாம். 10ல் ஒரு பாவியாவது இருக்கணும், இல்லை பாம்பாவது இருக்கணும்னு சொல்லுவாங்க. இப்போ ராகுவே இருக்கிறார். தொழிலில் நல்ல கேட்குற இடத்துல கடனை வாங்கி தொழிலில் போடுங்க, தொழிலை விரிவாக்கம் பண்ணுங்கள், தொழில் வளர்ச்சி அடையும். கூடுதலாக இன்னொரு பிரான்ச்சு கூட ஓப்பன் பண்ணலாம். உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா தொழிலில் நல்ல ரெட்டிப்பு வருமானம் கண்டிப்பாக கிடைக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு மேன்மையான காலம். அதாவது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட்டு, தேவையான இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போகிறது, இல்லை வெளிநாட்டுக்கு போகிறது, வெளிநாட்டில் போய் தொழில் பண்ணுறது, அங்கே போய் வெளிநாட்டில் கல்விக்காக போகிறது, இல்லை உத்தியோகத்துக்காக போகிறது, எதற்காக சென்றாலும் நீங்கள் சாதிக்கக்கூடிய ஒரு வல்லமை கண்டிப்பாக உண்டு. வார இறுதியில் செவ்வாய் பகவான் தன்னுடைய வீட்டில் ஆட்சி பீடம் வந்து விடுகிறார். அதனால் மூத்த சகோதரத்தால் ஆதாயம், அசையா சொத்துக்கள் மூலம் வருமானம் உண்டு. பெண்களால் செலவினங்கள் ஏற்படும். மற்றபடி தாய்மாமன் மற்றும் மைத்துனர் வகையில் செலவினங்கள், இளைய சகோதர சகோதரிகள் மூலமும் செலவினங்கள் ஏற்படும். இருந்த போதிலும் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் 27, 28, 29 சந்திராஷ்டம நாட்கள் வர இருப்பதால், சந்திராஷ்டமம்னு சொல்லிக்கிங்க, எச்சரிக்கையாக இருந்துக்குங்க. மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. இந்த வாரம் மிதுன ராசி அன்பர்களுக்கு மனது நிறைவான ஒரு வாரமாகத்தான் அமையும். சாதிக்கக்கூடிய ஒரு வாரமாகத்தான் இது விளங்கும். துர்க்கையை வழிபாடு செய்யுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது.